நல்லவரோட வாக்கு, நல்லவரோட சொல் எப்படி அடிக்கும்? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்ச உண்மையா நடந்தத அறிவோம் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். வாக்குன்னு சொல்றத விட, திட்டுன்னு சொல்லுவோம்ல. நாம இருக்கோம் அப்படின்னா, நாம செய்யற செயலுக்கு ஊரே சேர்ந்து, சொந்தங்களே சேர்ந்து, உறவுகளே சேர்ந்து, அங்காளி பங்காளிகளே சேர்ந்து திட்டுறாங்க. "ஏப்பா, நீ என்னப்பா இப்படி பண்ற? இது ஆகாதுப்பா. இத்தனை பேர்கிட்ட இத்தனை பேர்கிட்ட வசு வாங்காதப்பா. இத்தனை பேர் உன்னைய திட்டுறாங்கப்பா. இது உன்னைய ஒரு 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 நேரத்தில் உன்னைய அடிச்சிரும்ப்பா. உன்னை எழ விடாதுப்பா. இது உனக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும்ப்பா." அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது உண்மையா? நான் இருக்கேன், நான் ஒரு காரியம் செய்கிறேன், நான் ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னா, என்னை ஒரு 10 பேர் "நீ செய்யாத, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு செய்கிற, நீ என்ன உனக்கு திமிரு பிடிச்சி ஆடுறியா, நீ நல்லா இருப்பியா, இப்படி செய்வியா" அப்படிங்கிற மாதிரி பல பேர் அது மாதிரி திட்டும்போது அந்த சொல் என்னை காயப்படுத்துமா, என்னை அடிக்குமா, என்னைய பாதிக்க செய்யுமா? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாத்துட்டையும் வசு வாங்காதப்பா, அழிஞ்சு போவேன். எல்லாத்துட்டையும் திட்டு வாங்காதப்பா, அழிஞ்சு போவோம் பாயில. அது உண்மையா? சரி, ஒரே ஒரு உண்மையான நிகழ்வை, அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் உண்மை. ஆனால் எதுக்கு உண்மை, எப்போ உண்மை அப்படிங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு தெளிவுபடுத்தும். அதாவது எப்படி சொல்றது, யாருமே யாருக்கு நல்லவனெல்லாம் ஆயிட முடியாது, எல்லாத்துக்கும் நல்லவன் ஆயிட முடியாது. ஒரு ஒரு மருத்துவர் இருக்காருன்னா, அந்த மருத்துவர் அந்த ஒரு நோயாளிக்கு ஒரு 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 வழியை ஏற்படுத்தி ஒரு சிகிச்சை, ஒரு அறுவை சிகிச்சை அல்லது ஒரு ஊசி அப்படிங்கிற இந்த உடலை காயப்படுத்தாம ஒரு சின்ன வழியை கூட கொடுக்காம இந்த பெரும் நோயை சரி பண்ணிட முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு எல்லை, ஒரு குலசாமியோட எல்லை. அந்த எல்லையில் அங்காளி வங்காளி பெருமக்களுக்குள்ள பல குழப்பம், பல சிக்கல், பல சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கு. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திசையில் நிற்கிறான். அப்போ ஒருத்தர் வர்றாரு, அவர் மேலே என்ன ஆகுது அப்படின்னா சாமி வருது. சாமி சொல்கிறத அவர் செயல்படுத்துகிறாரு. சாமி சொல்படி எத்தனை பேர், 10 பேர் 100 பேர் நின்னாலும் 100 பேரையும் எதிர்த்து நிற்கிறாரு. ஏன்னா அவர் மேலே சாமி நிற்கிது. என்னப்பா இப்படி இருக்குது, நம்ம எல்லாம் இப்படி இருக்குது, நம்ம சாமி இப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் சரி பண்ணணும், அப்போ நான் இந்த முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாமி சொன்னது அவங்களுக்கு அப்போ புரியலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, அதுக்கு கூடி பேசி அவர் அந்த செயலை செய்ய விடாமல், அவர் என்ன அவர் இஷ்டத்துக்கு செய்கிறாரு, அவர் என்ன அவருக்கு பண கொழுப்புல செய்கிறாரு, அவர் என்ன அவருக்கு அதிகார போதையில் செய்கிறாரு, அவருக்கு என்ன அவர் சொந்த பந்தங்கள் அதிகமாக இருக்குன்னு செய்கிறாரு, அப்படி இப்படின்னு இது கோவிலுக்கு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணும், பங்காளிகளுக்கு பாதகத்தை உண்டு பண்ணிடும், அங்காளி வங்காளி மாமே மச்சினிங்களுக்கு பாதகம் உண்டாரு, அப்படி இப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுற்றி 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 அந்த 10 பேருக்குள்ளேயே பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த 10 பேரும் பேசி 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 அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த தெய்வத்தை சுமந்து நிற்கிற அவர், சத்தியமான வழியில் நிற்கிற அவர் யார் நல்லதுக்கு செய்கிறாரு, அவங்களுடைய நல்லதுக்கு செய்கிறாரு. அந்த தெய்வம் பேசணும், அந்த தெய்வம் காக்கணும், அந்த எல்லை நல்லா இருக்கணும், எல்லைக்கு வர்ற பெருமக்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லா வசதிகளும் கிடைக்கணும்னு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த செயலை செய்ய உங்க 10 பேர் என்ன பண்ணுறாங்க, சொற்களை கற்களை எரியிறாங்க. எல்லாத்தையும் தாங்குறாரு. ஏன்னா சத்தியமான வழி. அந்த எமனே வந்தாலும் எதிர்த்து கேட்பனப்பா, என் மேல நீதி இருக்கு, என்கிட்ட நீதி இருக்கு, நான் நியாயமா இருக்கணப்பா, தெய்வம் இட்ட கட்டளையை நிறைவேற்ற பிறந்தவனப்பா, நீ சொல்ற சொல்லுக்கெல்லாம் நான் அச்சப்பட்டுருவனா, நீ மிரட்டுக்கெல்லாம் நான் அச்சப்பட்டுருவனா, நீ வையிற அந்த வசுக்கெல்லாம் நான் அச்சப்பட்டுருவனா அப்படின்னு என்ன பண்றாரு, நேர்மையா நீதியா பேசுறவங்களுடைய கருத்தை ஏற்கிறாரு. திமிருக்கும் அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் பேசுற அந்த சொற்களை கற்களா எறிகிறவங்களை எதிர்க்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு, இதெல்லாம் 10 பேரும் கூடி பேசி பேசி என்ன ஏதுன்னு இவரை செயல்பட விடலை, இவரை முடக்குறாங்க, இவர் எந்த ஒரு செயலையும் செய்ய விடலை. கூடி பேசி அப்படி இப்படின்னு இல்லாத கொள்ளாத சொல்லி, சாமி அப்படி இருந்துச்சு, சாமி அப்படித்தான் இருக்கணும், சாமி இப்படித்தான் இருக்கணும், இந்த எல்லாம் இப்படித்தான் இருக்கணும், அப்படி இப்படின்னு என்னென்ன கட்டுக்கதைகளை கட்ட முடியுமோ ஒரு தெரிக்க அப்படின்னா அவனை அச்சப்படுத்தி அவனை பயமுறுத்தினா அவன் என்ன பண்ணுவான், ஆமாம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன சொல்லு கட்டுப்படுவாங்க இல்லை. அது மாதிரி ஒரு சில புனை கதைகளை உருவாக்கி மக்களை திசை திருப்பி அந்த 10 பேரும் அவருக்கு எதிராக ஏதோ வில்லெடுத்த அம்பை எறிகிற மாதிரி நெஞ்சிலையும் முதுகுலையும் எறிகிறாங்க.
அப்ப என்ன ஆகுது? இவர் என்ன பண்றாரு? தராசு மாதிரி நீ தான் சாமி. உலகமே எதிர்த்து வந்தாலும் உண்மை, சத்தியம், நீதி இருந்துச்சு அப்படின்னா உலகத்தையே எதிர்த்து நின்றா அப்படிங்கிற அந்த தெய்வ குணம் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? ரொம்ப அமைதியா எடுத்த முடிவு, அந்த முடிவு சாத்தியப்படுத்தணும். தெய்வத்துக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, அந்த எல்லைக்கு நல்லது, நல்லவனுக்கு நல்லது, கெட்டவனுக்கு நல்லது அப்படிங்கிற அந்த சாமி இட்ட கட்டளையில பிடிவாதம் அணிக்கிறார். அப்ப ஒரு பங்காளி அவரை அழைக்கிறார். என்னப்பா, ஓ இஷ்டத்துக்கு நீ வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரும் உன்னைய திட்டுறாங்க, எல்லாரும் உன்னைய வையிறாங்க, எல்லாரும் உன்னைய சபிக்கிறாங்கடா, எல்லாரும் வாயிலையும் விழுகாத, அவங்க அது உன்னை அடிச்சிடும், நீ அழிஞ்சிருவ அப்படின்னு ஒரு பங்காளி சொல்றாரு. அதுக்கு அந்த சாமியை சுமந்து அந்த சாமிக்காக நிக்கிற அவர் சொல்றாரு, அப்படியா, அடிக்கட்டுமப்பா, நான் அழிஞ்சு போறேன். 10 பேரும் சொல்றாங்க, 10 பேரும் திட்டுறாங்க, 10 பேர் வைறாங்க, 10 பேர் வாயில விழுகிறேன்னு சொல்றேன்ல, அது உண்மையா இருந்தா, சத்தியமா இருந்தா, நீதியா இருந்தா என்னை அடிக்கட்டுமப்பா. அந்த 10 பேர் வாயில நான் விழுந்ததுனால நான் அழிஞ்சு போறேன். இந்த எல்லைக்கு, இந்த தெய்வத்துக்காக, இந்த மக்களுக்காக நான் அழிஞ்சு போனா போயிட்டு போறேனப்பா. அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நீதியான விஷயத்துக்கு காலத்துக்கு நான் நிற்பேன் அப்படின்னு பதில் சொல்றேன். அதுக்கு அந்த பங்காளி அப்படியா, சரி அப்படின்னு அந்த அழைப்பை துண்டிச்சிடுறாரு. மறுபடியும் எல்லாரும் முடிஞ்ச அளவு முயற்சி பண்றாங்க அந்த சாமியை அந்த செயல்ல இருந்து செய்யறத தடுக்க முடியல. மலை எப்படி சாமி நிக்குதப்பா, உன்னைய பிறக்க வச்சது, உன்னைய வளர்த்தது, உன்னை இப்படி பேச வச்சது, உனக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்ததே அந்த சாமி. அந்த சாமி அங்க நிற்கும் போது நீ என்ன பண்ண முடியும்? நடக்க போற நல்லது கெட்டதை சரியா கணிக்காதவன் நல்ல மனிதனா? நல்லா கணிக்காதவன் மேல நல்லா சாமி உணர முடியுமா? கணிச்சவனப்பா, உள்ள நிக்கிறானப்பா, ரத்தமும் சதையுமா கலந்து நிக்கிறான், செயல்படுத்துறான். சாமி பேச ஆரம்பிச்சுச்சுன்னா மனுஷன் நாம போய் குறுக்க நிக்க முடியாதப்பா. நல்ல விஷயம் நடந்தே தீரும், காலதாமதாகும், கண்டிப்பா நடக்கும், சத்தியமா நடக்குங்கிற மாதிரி அந்த சாமியாடி அந்த செயல் அத்தனை எதிர்ப்புகளையும், அத்தனை தடைகளையும், அத்தனை வழிகளையும், அவ்வளவு பேர் வாயில விழுந்து அத்தனை சொற்களை கற்களா எரிஞ்சு காயத்தையும் தாங்கி அந்த செயல் வெற்றிகரமாக நடைபெற்று முடிகிறது. காலப்போக்கில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாயில விழுந்து வாயில திட்டின ஆளுகள் எல்லாருமே என்ன பண்றாங்க? அடடடடா, அற்புதம், அடடடடா, அமோகம், நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எந்த வாய் திட்டுச்சோ அந்த வாய் புகழ வச்சிருச்சு அந்த சாமி. அப்ப எப்படி பாருங்க, அதாவது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய அறிவு நண்பர்கள் நீங்கள் எடுக்கிற முயற்சி தோல்வி அடையும். இதே மாதிரி உங்க சாமி உங்களை வழி நடத்தும், உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை காட்டும், நல்லது கெட்டதை எல்லாத்தையும் காட்டி அதை நல்லா செயல்படுத்த முயற்சிக்கும் போது நீங்க போய் நிற்கும் போது உங்களுடைய கை வெட்டுவது போல், கால் வெட்டுவது போல், உங்களுடைய கருத்து நிராகரிக்கப்பட்டு வலிகளையும் வேதனைகளையும், நம்ம தெய்வத்துக்கு நம்ம எல்லைக்கு இதை செய்ய முடியலேங்கிற மன வலி உங்களுக்கு இருக்கும். அப்படியெல்லாம் மன வலி படாதீங்க. அதாவது 2 விஷயம் இருக்கு. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு அம்பு எதிர்த்து உங்களை நோக்கி எரியப்படுது அப்படின்னா, நீங்களும் ஒரு அம்பு அதை நோக்கி நீங்க எரிஞ்சிங்க அப்படின்னா, 2 அம்புகளும் சண்டையிடும் போது வலிமையான, சத்தியமான, உண்மையான அம்பு அந்த இடத்துல ஜெயிக்கும், குறிய பிளக்கம். அதே மாதிரி எதிர்த்து நின்று சண்டையிடுற வல்லமை ஒண்ணு இல்லை அப்படின்னா, ஒரு அம்பு உங்களை நோக்கி வருது, உங்களை நெஞ்சில குத்துது, உங்களை மாறுல குத்துது, அந்த வலியோட வாழ்றீங்க. இன்னொரு தடவை ஒரு அம்பு அந்த எரியப்படுது, மறுபடியும் நெஞ்சில குத்துது, வலியோட வாழ்றீங்க. இன்னொரு தடவை ஒரு அம்பு உங்களை நோக்கி எரியப்படுது, நெஞ்சில குத்துது, வலியோட வாழ்றீங்க. 4வது முறை அந்த அம்பு உங்களை நோக்கி எரியும் போது உங்க நெஞ்சில குத்தாது, உங்கள் நெஞ்சு கல்லாக மாறி எரியப்பட்ட அம்பு அங்கே உங்க நெஞ்சில குத்தி அந்த அம்பு உடையும். எந்த அளவு பொறுமையாக,
எந்த அளவு வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி நீங்கள் பின்னோக்கி பின்னுக்க தள்ளப்பட்டு செய்யக்கூடாத காரியங்களை செய்ய முடியலை என்று வேதனையில் தவிச்சு நீங்கள் நிற்கும்போது, ஒரு காலம் வரும்போது நீங்கள் நினைத்த அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக முடியும். அப்ப தடுக்க ஒரு ஆள் இருக்க மாட்டான். அப்ப இந்த பதிவில் நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது மாதிரி சொல்லுக்கெல்லாம் பார்த்து அச்சப்பட்டுறாதீங்க. உண்மை உங்க பக்கம் இருக்கா, நீதி உங்க பக்கம் இருக்கா, சத்தியம் உங்க பக்கம் இருக்கா, நியாயம் உங்க பக்கம் இருக்கா, சாமி இட்ட கட்டளை நிறைவேற்ற துடிக்கிறீங்களா? நீங்களா எடுக்காத முடிவு, உங்கள் சாமி சொல்லி அதை செயல்படுத்துகிற முடிவு. எதுக்கு அச்சப்படாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் உங்களை பலமாக்கும். காலத்துக்கு நில்லுங்க, சத்தியத்துக்கு நில்லுங்க. அந்த தெய்வம் இது மாதிரி 1000 பேர் வாயில விழுந்தாலும் 1000 பேர் திட்டுனாலே அம்புட்டியை வலிச்சு ஓரமாக குப்பையில் விட்டுரு. அந்த சொல்லலாம் உங்களை காயப்படுத்தாதுங்க. ஏங்க, நான் இருக்கேன், எனக்கு தேவை, நான் பேராசைப்படுறேன், நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு அதிகார போதை வேணும், எனக்கு சொந்த பந்தங்கள், நான் பெரிய பெரிய பணத்துலையும் இதெல்லாம் நான் இருக்கேன், இதெல்லாம் நான் ஆசைப்பட்றேன். ஏதாவது ஒன்றை வச்சு நான் அந்த விஷயங்களை செஞ்சாத்தாங்க அந்த சொல்ல என்னை அடிக்கும். சரி, யார் சொல்ல அடிக்கும்? இன்னொரு உண்மையான நிகழ்வை சொல்கிறேன். ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையில் ஒரு செயலை செய்ய போகிறாங்க. அந்த செயல் சரியில்லாத செயல், ஆகாத செயல். அந்த சாமி கொதிச்சு போய் எல்லாத்தையும் தட்டி எழுப்புது. எல்லா பங்காளிகளையும் சாமியாடிகளையும் தட்டி எழுப்புது. அப்பா, இதை செய்யாதரா, இந்த எல்லைக்கு ஆகாது, பெண் தெய்வங்களுக்கு ஆகாது, ஆண் தெய்வங்களுக்கு ஆகாது, எல்லையில் சாமி நிற்காதப்பா, தங்கரிக்காதப்பா, எல்லையை விட்டு வெளியே போயிருமப்பான்னு துடிச்சு அந்த சாமி 10 சாமியாடிகிட்ட போய் 10 சத்தியமான மக்கள்கிட்ட போய் கதறி அழுகுதுன்னு வைங்க. அந்த சத்தியமான ஏய், நீ என்னப்பா இதை செய்கிற, தெய்வத்துக்கு ஆகாது, இதை செய்யாதப்பா, உன் குடும்பம் குட்டியெல்லாம் பாதிக்கப்படும், செய்யாத, நம்ம சாமி நம்மளை விட்டுச்சு அப்படின்னா இந்த காரியத்தை சாமி ஏற்றுக்கலப்பா, செய்யாத, சாமி கோபக்குறியில் நிற்கிது, சாமி மனவேதனை நிற்கிது, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி 10 பேரும் சொல்லி, அவன் திமிருக்கு வீம்புக்கு, அதை சொல்ல நீ யாரு, எனக்கு தெரியுது உனக்கு தெரியுது எனக்கு தெரியாதா, நான் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட சொந்த பந்தம் இருக்குது, சாமி என்னப்பா சாமி, நாங்கள் சொல்கிறதானப்பா, நாங்கள் செஞ்சுதாப்பா ஆவோம்னு செய்கிறாங்கல்ல. அந்த 10 பேர் சொல்ல அவங்கள அடிக்கும். எப்படி அடிக்கும்? அவன் என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த காரியம் ஜெயிக்க. அந்த 10 பேர் சொல்லு தடுக்கும். ஒரு இடத்துல 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா அந்த 10 ரூபா பொருள் கிடைக்காது, அல்லது அது 10 ரூபா பொருள் 1000 ரூபாயா இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கும், கடைசியில் நடக்க வேண்டியது நடக்காது. உள்ளே வர்றவன், வேலை செய்கிறவன் அந்த இடத்துல முடக்கப்படுவான். என்ன லட்ச கோடியை கூட்டினாலும் அது மண்ணுக்கு சமானமாக ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாமல் போகும். அதே சமயம் அந்த செயல் செஞ்சவரிக்கல்ல, அவன் இது மாதிரி நல்லவர்கள் அவனை காயப்படுத்து, கஷ்டப்படுத்து. இதுதான் அடிக்குமே தவிர சத்தியமான மக்களை சாமி நின்று காக்கும், அடிக்காது. அச்சப்படாதீங்க. இது மாதிரி சொல்லுக்கு பயந்து பின்வாங்காதீங்க. பல புனை கதைகளை அடித்து அச்சுறுத்துறதுக்கு அச்சப்பட்டு பின்வாங்காதீங்க. அமைதியாக போகாதீங்க. நீங்கள் அமைதியாக போனீங்க அப்படின்னா ஆதிக்க செலுத்தினவன் கை அந்த இடத்துல ஓங்கப்படும். அப்போ இன்னைக்கு இந்த பதிவை நான் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, சாமியாடிகள், உங்கள் தெய்வம் உங்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்ற எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனை இடையூறுகளையும் தாண்டி நீங்கள் வெற்றிகரமாக அதை நீங்கள் முன்னாடி நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி அந்த சாமி நிற்குங்கிறது சத்தியமான உண்மை. அதனால் இன்னைக்கு யார் சொல்ல அடிக்கும், யார் சொல்ல அடிக்காதுங்கிறத அந்த உண்மையான நிகழ்வுகளை அறிவோம் நண்பர்களுக்கு, சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.